ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் அனெக்சிஸ் லேர்னிங்லேருந்து அருள்குமரன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானில் ஓனாக நாமளே ஒரு மாடியூல், அதாவது பேக்கேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? லாஸ்ட் செஷனில் வந்து நம்ம பிப்லேருந்து இப்போ யூஸ் பண்ணி எப்படி மாடியூல் இன்ஸ்டால் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நார்மலாக வந்து ஒரு என்விரான்மெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணி அந்த என்விரான்மெண்ட்டில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். டிஃப்ரெண்ட் வெர்ஷன் வந்து மெயின்டைன் பண்ணுறது அதெல்லாம். ஓகேங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செஷனில் எப்படி நாமளாக ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ணுறது, ஒரு பேக்கேஜ். மாடியூல்லாம் ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி இருந்த மாடியூல் நம்ம நிறைய யூஸ் பண்ணோம். சிஸ் மாடியூல் யூஸ் பண்ணோம். அதுமாதிரி வந்து மேத்துக்கு வந்து தனியாக மாடியூல்ஸ் இருக்குது. அதுமாதிரி எல்லாத்துக்குமே நமக்கு பைத்தானை பொறுத்தவரை மாடியூல்ஸ் இருக்குது. இருந்தாலும் நாம் ஒரு ப்ரோக்ராமராக மாறக்குள்ள நம்ம கலெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம மாடியூல்ஸாக வச்சுக்கிட்டோன்னா, அடுத்து வர ப்ராஜெக்ட் பண்ணக்குள்ள நம்ம ஈஸியாக அதை அக்சஸ் பண்ணி ஜஸ்ட் மாடியூல் மட்டும் கால் பண்ணி அதுக்குள்ள வர ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த பர்பஸை தான் நம்ம வந்து மாடியூல்லாம் க்ரியேட் பண்ணோம். ஓகேங்களா? அந்தமாதிரி ஒரு மாடியூல் நம்மளே எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், அதை எப்படி வந்து ரீயூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நான் வந்து என்னுடைய சிஸ்டத்தில் பைத்தானுடைய ஃபோல்டர் அதுக்குள்ளே லிபுக்குள்ளே இருக்கேன். ஓகேங்களா? இதுக்குள்ளே இப்போ சைட் பேக்கேஜஸ்ன்றது இது எல்லாமே வந்து கோர் லைப்ரரிஸ், இது எல்லாமே கோர் பேக்கேஜஸ் இல்லை கோர் மாடியூல் பைத்தானுடைய இது. சைட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நாம் இன்ஸ்டால் பண்ணுது, கஸ்டமைஸ்டு. ஓகேங்களா? இதில் இருக்கிற எல்லா மாடியூலுமே நமக்காக நம்ம ஒரு மாடியூலையும் இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே இதெல்லாம் வரும். ஓகேவா? இப்போ இதில் இருக்கிற மாடியூல் நம்ம அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து என்ன, நம்ம விண்டோஸுடைய வேரியபிளில் வந்து இது வந்து பாத்தில் வந்து இந்த பாத்து வந்து ஆட் ஆகிருக்கும், இந்த சைட் பாத்து. ஓகேவா? அதனால் நீங்கள் இந்த பாத்தை தனியாக கால் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் எப்போ ப்ரோக்ராம் நீங்கள் ரன் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம இதுக்குள்ளே ஒரு பேக்கேஜ் வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற பேக்கேஜ் எல்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் செய்கிறதுக்காக testing.py அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இன்னொரு ஃபோல்டர் பேசிக்னு வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த பேசிக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 3 பைத்தான் ஃபைல் வச்சுருக்கேன். மேத்னு ஒன்று, ஃபைல் இன்புட் அவுட்புட்னு ஒன்று, a__init__py ஒரு ஃபைல். ஓகேங்களா? இது வந்து பைச்சாமில் ஓப்பன் பண்ணதுனால இதெல்லாம் அதனுடைய டிபெண்டன்சினுடைய இது கிரியேட் ஆனது. இப்போ நம்ம கையில் இருக்கிறது தான் ஒரு பேசிக்குள்ளே ஒரு 3 ஃபைல் வச்சுருக்கோம். ஓகேங்களா? வெளியில் ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். இது அப்படியே வந்து நான் இப்போ பைச்சாமில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், பைச்சாமில் வந்து இப்போ இந்த ப்ராஜெக்டாக அது வந்து ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி testing.py ஃபைல் இது தான். ஓகேங்களா? அதுக்குள்ளே ஃபைல் ஐஓக்குள்ளே இந்த வேல்யூ இருக்குது, மேத்துக்குள்ளே இந்த வேல்யூ இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த மேத்துன்ற இந்த பர்டிகுலர் ஃபைல் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பைத்தான் ஃபைல். நார்மலாக நம்ம எழுதுகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான் இது. ஓகேங்களா? என்ன செஞ்சுருக்கேன், ஒரு 4 டெஃபினேஷன் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டெஃபினேஷனில் 2 நம்பர் ஆட் பண்ணுற மாதிரி, அடுத்து சப்ராக்ட் பண்ணுற மாதிரி, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதை நான் இங்கே ஆட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன செய்கிறேன், ரைட் கிளிக் பண்ணி ரன் மேத் அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். அது எனக்கு ஆட் பண்ணி சம்முன்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேவா? இப்போ இது நம்மளை பொறுத்தவரை இது நார்மலான ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் தான் இது. ஓகேவா? சரி, அதே மாதிரி இன்னொரு ஃபைல் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் இன்புட் அவுட்புட்னு சொல்லிட்டு ஓப்பன் ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். அதுமாதிரி சேவ் ஃபைல்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். இது நான் இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறப்ப இதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன்றதுனால நான் இதுமாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ கலெக்டிவாக இப்போ ஃபைல் ரிலேட்டடாக இருக்குது ஃபுல்லாக நான் இதிலே வச்சுக்கலாம் எல்லா ஃபங்க்ஷன்ஸும். ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல சப்போஸ் இப்போ நான் ஒரு ஃபைலை என்னை பொறுத்தவரை ஓப்பன் ஃபைல்ன்றது ரீட் பண்ணுற மோடு, சேவ் ஃபைல்ன்றது ரைட் பண்ணுற மோடு. ஓகேங்களா? நான் இப்போ ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். அப்போ என்ன செய்கிறேன், ஓப்பன் ஃபைல் சொல்லிட்டு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் இல்லையா, அதை வச்சுட்டு பார்த்து கொடுத்தா போதும் இந்த இடத்துல. ஓகேவா? நான் இந்த இதில் வந்து பார்த்தா வந்து நான் இதை கொடுத்துட்றேன். ஓகே, நமக்கு அந்த ஃபைலினுடைய கண்டென்ட் ஃபுல்லாக நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ இது வந்து தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம், ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம், ஒரு 2 ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கான கோடிங் எழுதி பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பைத்தானை பொறுத்தவரையிலும் ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஒரு ப்ரோக்ராம் என்ன பண்ணுவோமோ அதே தான், எக்ஸ்டென்ஷன் எந்த சேஞ்சும் கிடையாது. அதே PY தான் வைக்க போகிறோம். அதே மாதிரி டெஃபினேஷனில் இதெல்லாம் வந்து அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இதில் வந்து மற்ற மெயின் இதுலேருந்து நம்ம ஒரு பேக்கேஜ் வைக்கிறோம் அப்படின்னா அக்சஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல. நார்மலான 2 ப்ரோக்ராம் நம்ம இதுமாரி செஞ்ச ப்ரோக்ராமை நம்ம பைத்தானை பொறுத்தவரையிலும் மாடியூலாக யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேவா. இப்போ அது வந்து இந்த 2 ஃபைலுமே பேசிக் என்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஆனால் நம்ம மாடியூல் கால் பண்ணக்குள்ள நம்ம ஜென்ரலாக எப்படி கால் பண்ணுவோம், இம்போர்ட் என்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி கால் பண்ணுவோம். ஓகேவா. இப்போ நான் இதில் வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். இப்போ maths.py ஃபைல் இருக்குது, ஃபைல் i1 ஒரு py ஃபைலுக்கு நான் இந்த ஃபைல் பற்றி அப்புறமா சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ அது ரெண்டும் பேசிக் என்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா. பேசிக் ஃபோல்டர் எங்கே இருக்கோ அங்கே தான் டெஸ்டிங் என்ற ஃபைல் இருக்குது. நான் ஏற்கனவே ஃபோல்டர் சொன்னேன் இல்லையா, டெஸ்டிங் ஃபைலுக்கு பேசிக் என்ற ஃபோல்டர் இருக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த பர்டிகுலர் ஃபைல்லேருந்து நான் இந்த பேசிக் கால் பண்ணேன், எப்படி கால் பண்ணுவேன், டைரெக்டாக உள்ளக்கிற ஃபோல்டர். ஓகே, அடுத்த லெவல் ஃபோல்டர், அதனால் அந்த ஃபோல்டர் நேம் டைரெக்டாக கொடுக்கலாம். ரிலேட்டிவ் பாத்தில் சொல்கிறேன். ஓகேங்களா. சரி, அதனால் இப்போ பேக்கேஜ் பொறுத்தவரையிலும் இல்லை மாடியூல் பொறுத்தவரையிலும் சப் ஃபோல்டர்ஸ் ஒரு ஃபோல்டர் அடுத்தடுத்த ஹைராரிக்கு போகல டாட் வச்சு கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ இம்போர்ட்னு சொல்லிட்டேன். பேசிக்ன்றது இந்த ஃபோல்டர் நேம், அது உள்ள இருக்கிற ஒரு மேத்ஸ்ன்ற அந்த பர்டிகுலர் ஃபைல், நம்ம நார்மலாக யூஸ் பண்ண ஃபைலை நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த இடத்துல கால் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு லைன் சேஞ்ச் கூட பண்ணல. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல நம்ம மேத்ஸை கால் பண்ணியிருக்கோம், ஐஓவை கால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அதை நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். பிரிண்ட்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஓகேங்களா, அந்த இங்கே என்ன நம்ம பேக்கேஜை இம்போர்ட் பண்ணுறோமோ அந்த பேக்கேஜ் ஃபுல் பாத் கொடுத்துட்டு டாட் வச்சு உள்ளகிற ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும், உள்ளகிற வேரியபிளாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. சரி, இப்போ அதனால் என்ன செஞ்சுருக்கேன், நான் மேத்ஸ்னு கொடுத்துட்டு மல்டிப்ளிகேஷனை கால் பண்ணுறேன், 20, 10 கொடுத்துட்டு அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேசிக் மேக்ஸ், இந்த இடத்துல ஒரு மேக்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துச்சு, டிவிஷனை கால் பண்ணியிருக்கேன் நான் இந்த இடத்துல. ஓகேங்களா. 20 இது கொடுத்துருக்கேன். இப்போ இது ரன் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, நார்மலாக வந்து ஒரு மாடியூலில் இந்த மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ணக்குள்ள அந்த இடத்துல அது என்ன செய்யும், கம்பைல் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ கம்பைல் ஆகக்குள்ள நம்ம இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கோம்னா ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்கோம் ஐஓக்குள்ளே. ஓகேங்களா. அப்போ இந்த பிரிண்ட்டும் சேர்த்து ரன் ஆகும். நமக்கு உள்ளகிற ஃபங்க்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாக ஏன்னா நம்ம எந்த இடத்துல இம்போர்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அதுதான் எக்ஸிக்யூட் பண்ணி கம்பைல் பண்ணிவிட்டு தான் அதுக்கு அடுத்து கீழே லைன்லாம் நமக்கு ரன் ஆகும். ஓகேங்களா. அது கம்பைல் ஆகக்குள்ள அப்போ இந்த லைன் கம்பைல் ஆகக்குள்ள நமக்கு என்ன ஆகும், இந்த பிரிண்ட் வரும். அதனால் நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் குளோபல் வேரியபிள்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் நமக்கு யூஸ் ஆக போகுதுன்னா அதெல்லாம் மாடியூல்ஸில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறது இல்லை ஃபைல் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நார்மல் ஒரு ப்ரோக்ராமில் இருக்கக்குள்ள ஓகே. ஓகேங்களா. என்ன நம்ம அவுட்புட் பிரிண்ட் பண்ணி சொல்லணும், இல்லை அது வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஆனால் இது ஒரு மாடியூலாக யூஸ் பண்ணக்குள்ள இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். இருந்தாலும் இது எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஓகேவா, ரெண்டையும் கால் பண்ணிட்டு இப்போ இந்த இதை ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு ரன் ஆகிருக்கு. ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன ரன் ஆகிருக்குன்னா sum = 15 ரன் ஆகிருக்கு. எதனால், ஃபஸ்ட்டு நம்ம மேத்தை கால் பண்ணியிருக்கோம். மேத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நம்ம ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்கலையே, அந்த பிரிண்ட் தான் ஃபஸ்ட்டு இது கம்பைல் ஆகக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, ரன் ஆகிடுச்சு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் இந்த இதை இம்போர்ட் பண்ணுறோம் இந்த மாடியூலில் ஐஓக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஃபைல் ரீட் பண்ணுற மாதிரி பிரிண்ட் கொடுத்தோம். அப்போ அந்த ஃபைல் ரீட் ஆகக்குள்ள அதுவும் நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு, இந்த டெஸ்ட் வரைக்கும். ஓகேங்களா. சரி, அதுக்கு அடுத்தது தான் நமக்கு இந்த நம்ம இப்போ ரன் பண்ண ப்ரோக்ராமே ரன் ஆக போகுது. ஓகேங்களா. இப்போ மல்டிப்ளிகேஷன் 20 × 10 200 அந்த அவுட்புட் நம்ம கால் பண்ணோம் இல்லையா, அந்த அவுட்புட் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 டிவைட் பண்ணி டிவைடுன்றதுனால ஃப்ராக்ஷன் வந்திருக்கு, 2.0 வந்திருக்கு. ஓகேவா. இப்போ இந்த மாதிரி பிரிண்ட் ரெண்டையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு மாடியூல். இது பிரிண்ட்டை நான் எடுத்துட்டேன். இதில் மற்ற எந்த அடிஷ்னல் கமாண்ட்ஸும் நம்ம தரத்தால் ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. இப்போ நம்ம 2 மாடியூல் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அதை நம்ம கால் பண்ணுறோம். இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக அந்த அவுட்புட் மட்டும் வருது. ஓகேங்களா. சரி, இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நேமிங் வந்து நமக்கு ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது நம்ம ஏன்னா ஈஸியாக யூஸ் பண்ணி பழகிட்டோம். இந்த மாதிரி வந்து ஃபுல் பார்த்து நம்ம கொடுத்துட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷனை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ அதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய பாத்துலாம் வரக்குள்ள ஆஸ் யூஸ் பண்ணலாம். ஆஸ் நான் மேலே இருக்கிறது வந்து எம்னு வச்சுக்கிறேன், கீழே இருக்கிறது வந்து ஆஸ் எஃப்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்யலாம், இந்த பாத்துக்கு பற்றி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எம் கொடுத்துருக்கோம். அதனால் நான் இதை எடுத்துகிட்டு எம் டாட் இடத்துல அதே மாதிரி இது எம் தான், ஏன்னா இது மேத்துக்குள்ளே தான் கால் பண்ணுறோம். ஃபைல் வேணுன்னா ஃபைல் கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்படி நம்மளால் கொடுத்துக்க முடியும். அப்போ இந்த இடத்துல இந்த நேம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம எம்னு சொல்லிட்டு நேம் ஸ்பேஸாக மாற்றி வச்சுருக்கோம்.
அதனால் நம்ம எம்னு சொல்லிட்டு கால் பண்ணாலே போதும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் சேம் அவுட்புட் வரும். ஓகேவா? இது ஒரு டைப் ஆஃப் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? எப்படின்னா ஆஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. இன்னொரு விதமாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகேங்களா? என்ன செய்கிறோம், ஃப்ரம் பேசிக் மேத் இப்படி கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இதுக்குள்ளே இம்போர்ட் எதை இம்போர்ட் பண்ண போகிறோம், இம்போர்ட் ஸ்டார் இப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுலேருந்து இம்போர்ட் மேத்ஸ் இப்படின்னு கொடுத்துடலாம். இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட என்ன செஞ்சாகணும்னா மேத்தை நம்ம இந்த இடத்துல கொடுத்தாகணும். ஏன்னா மேத்து தான் இம்போர்ட் ஆகும். ஓகேங்களா? மேத்துன்னு சொல்லி நம்ம கொடுத்தா தான் அது வரும். அப்போ தான் நம்ம எக்ஸிக்யூட் ஆகும். மேத்து கொடுக்காம நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? நமக்கு ஏன்னா அன்டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இது மாதிரி ரெட் கலரில் காமிக்குது. ஓகேவா? அப்போ அதனால் பெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பாத் ஃபுல்லாக நம்ம அந்தாண்டியே கொடுத்துட்டு இம்போர்ட் பண்ணுற ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார் உங்களுக்கு ஃபங்க்ஷன் நேம் ஆட் மட்டும் வேணுன்னா ஆட் கொடுத்துக்கலாம். அப்போ ஆட் மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் ஒர்க் பண்ண முடியாது. அதனால் ஸ்டார் கொடுத்தனா அதில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன் எல்லாமே நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதேமாதிரி இதுக்கும் நம்ம அதேமாதிரி கொடுத்துக்கலாம். கொடுக்குறது இருந்தால் ஃப்ரம் யூஸ் பண்ணி இப்போ நம்ம டைரெக்டாக அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு முன்னாடி எதுவும் அந்த நேம் ஸ்பேஸ் எது தரணுன்ற அவசியமே கிடையாது. டைரெக்டாக ஃபங்க்ஷனே கால் பண்ணிக்கலாம். நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். புரியுங்களா? கரெக்டாக அவுட்புட் நமக்கு வருது. ஓகேவா? அப்போ ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யலாம், நம்ம ஒரு ஃபோல்டர் மாதிரி க்ரியேட் பண்ணி, இப்போ பேசிக் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுமாதிரி ஃபோல்டர் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டர் அப்படியே நம்ம என்ன செய்யலாம், எடுத்துகிட்டு போய் சைட் பேக்கேஜுக்குள்ளே உங்கள் பைத்தானுடைய சைட் பேக்கேஜுக்குள்ளே போட்டுட்டிங்க அப்படின்னா, ஏன்னா இந்த பாத் வந்து என்விரான்மெண்ட் பாத்தில் மேப் ஆகிருக்கும். அதனால் இதில் இருக்கிற ஃபங்க்ஷன் நம்ம இந்த இடத்துல டைரெக்டாக நம்ம இம்போர்ட் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஸ்டாட்டிக்காக அந்த இடத்துல நீங்கள் இதை மூவ் பண்ணி பண்ணுறது. ஓகேங்களா? இல்லை உங்கள் ப்ராஜெக்ட் மட்டும்தான் இது தேவை, இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் தான் தேவை, இந்த ப்ராஜெக்ட் கூட வைக்க போகிறோன்னா இந்த ப்ராஜெக்ட் பார்த்து கூட ரிலேட் பாத்தில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதனுடைய ரிலேட் பாத் தான் இது, இதனுடைய இது சேம் சிப்ளிங் லெவலில் தான் இது இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதனால் அது ரிலேட் பாத்தில் வச்சு நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இது ரெண்டு விதமாக நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஜென்ரல் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணக்குள்ள நம்ம என்ன செய்வோம், ப்ராஜெக்ட் கூட தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் டெப்ளாய் பண்ண ப்ரொடக்ஷனுக்கு டெப்ளாய் பண்ணக்குள்ள நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே நம்ம இந்த செட்டப் எடுத்து கொடுத்துட முடியும். ஓகேங்களா? சரி. அதாவது பைத்தான் 3.2 வெர்ஷனுக்கு முன்னாடி, ஓகேங்களா, 3.2க்கு அப்புறம் தான் இந்த மெத்தடாலஜி டைரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி வந்தது. 3.2க்கு முன்னாடிலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோல்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பேக்கேஜாக யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு மாடியூலாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதில் கம்பல்சரி ஒரு ஃபைல் இருக்கணும். _init__.py ஃபைல். இந்த ஏ கிடையாது, அது மாதிரி இருக்கணும். நான் இது சும்மா ரீநேம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் மறுபடியும் ரீநேம் பண்ணிடுறேன். இப்போ கம்பல்சரி கிடையாது, அது தேவையில்லாமல் யூஸ் பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு அதை 3.2க்கு அப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது இல்லைனாலே நமக்கு டைரெக்டாக இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஒர்க் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இதுவே நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, 3 யூஸ் பண்ணுறீங்க, இல்லை 2.7 அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ கம்பல்சரி இந்த ஃபைல் இது அந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஒரு ஃபோல்டருக்குள்ளேயும் இனிட் ஃபைல் வைக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் அது மாடியூலாக கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நம்ம 3.9 யூஸ் பண்ணுறோம், இல்லை 3.8 யூஸ் பண்ணுறோம். இப்படி அந்த இனிட் ஃபைல் வைக்கணுமா, இல்லை வச்சா எதாவது எரர் சொல்லுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சா எந்த எரரும் சொல்லாது, வைக்கிறது தான் வைக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. இப்பயும் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இனிட்னுடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசிக்னு சொல்லிட்டு இதை கால் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி உள்ளகிற எந்த ஒரு மாடியூலையும் கால் பண்ணுறது முடியும், இது இனிஷியலைஸ் ஆகிடும். டிஃபால்ட்டாக இது தான் ஃபஸ்ட்டு கம்பைல் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணிக்கிறது கம்பைல் ஆகும். ஓகேங்களா? அப்போ ஒரு பேசிக்னு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக இது கம்பைல் ஆகும். இதில் ஏதாவது குளோபல் வேரியபிள், சப்போஸ் ஒரு செஷன் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா க்ரியேட் செஷன் அதுமாரி பண்ணுறது, இல்லை அதுக்குள்ளே இருக்கிற மாடியூல்ஸ் ஃபுல்லாக நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்காக இதில் இம்போர்ட் கொடுத்துருது, அதுமாதிரிலாம் நம்ம ஈஸியாக இதில் பண்ணிட முடியும். அப்போ குளோபல் வேரியபிள் ஒன்று வைக்கிறோம், ஒரு டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறது, கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அது உள்ளே இருக்கிற எல்லா மாடியூல்குள்ளேயும் அதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். இது ஆட்டோமேட்டிக் இனிஷியலைஸ் ஆனதுனால. ஓகேங்களா? அதுமாதிரி குளோபல் வேரியபிள்ஸ் இல்லை எப்படி சொல்கிறது, ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் ஃபஸ்ட்டே எக்ஸிக்யூட் ஆகணும்,
எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் எடுத்த உடனே அந்த இம்போர்ட் பண்ணாலே எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற கண்டிஷனில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் இது உள்ளே எழுதிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இனிட்டை யூஸ் பண்ணிவிட்டு சிம்பிளாக ஒன்று பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மாடியூலும் உள்ளே இருக்கிற 2 மாடியூல் இருக்குல்லையா, அது 2 இதில் கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஏற்கனவே ஏன்னா இந்த மாதிரி நம்ம இப்போ ஜென்ரலாக எப்படி கால் பண்ணுறோம், இதில் போய்ட்டு பேசிக் மேத்து அதில் இம்போர்ட் பண்ண சொல்லி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன், இனிட் யூஸ் பண்ணி இங்கே நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு பேரலாக இது சிப்ளிங்ன்றதுனால டாட் வச்சு ரிலேட்டிவ் பார்த்து டாட் வச்சு ஃபைல் ஐயோ கொடுத்துட்டு இம்போர்ட் ஸ்டார் கொடுத்துட்டேன். அதேமாதிரி மேத்துக்கு இம்போர்ட் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இது வந்து சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, கம்பைல் ஆகக்குள்ளே இது வரும்னு சொன்னோம் இல்லையா, அதனால் வருதான்றதை பார்க்குறதுக்காக இதை வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த டெஸ்டிங்கிற ஃபைலை ரன் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம பேசிக்கை வந்து இம்போர்ட் பண்ணல, டைரெக்டாக உள்ளகிற அந்த மாடியூலே இப்போ இம்போர்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதனால் இந்த இனிட் வந்து இப்போதைக்கு எந்த இதுவும் பண்ணலை. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஏன்னா இதில் இருக்கிற உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே நமக்கு இதிலே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் பேசிக் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். மெயின் ரூட் ஃபங்க்ஷன் அது மட்டும் கொடுக்குறேன். ரூட் அந்த ஃபோல்டர் நேம் பேஸ் கொடுத்துட்டு ஸ்டார் கொடுத்துட்டேன். என்னுடைய மீனிங் என்ன அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக நம்ம இந்த இடத்துல எந்த ஒரு நேம் ஸ்பேஸ் இல்லாமல் டைரெக்டாக அக்சஸ் பண்ணிக்க முடியும், ஏன்னா நம்ம இங்கே இம்போர்ட் கொடுத்ததுனால. ஓகேவா? இப்போ ரன் பண்ணுறேன். ஓகேவா? நமக்கு இது கிளியரான டைரெக்டாக நம்மளால் அக்சஸ் பண்ண முடிஞ்சது. ஓகேவா? இப்போ இனிட்குள்ளே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருந்தோம். ஓகேவா? அதையும் இப்போ நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். மாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம், 20 mod. இந்த இடத்துல நான் 3 கொடுக்குறேன். நமக்கு அப்போ வந்து 3 டிவைட் போக மீதி 2 வரணும் அவுட்புட்டு. ஓகேங்களா? மாடுலஸ் வேல்யூ 2. இப்போ இதில் கொடுத்துற ஃபங்க்ஷன் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும், ஏன்னா அது எக்ஸிக்யூட் ஆகுது. ஒருவேளை நான் இதில் பிரிண்ட் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக இனிஷியலாகவே பிரிண்ட் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு அது இம்போர்ட் ஆகக்குள்ளே பிரிண்ட் ஆகும், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இருந்தாலும் நான் கொடுத்து பார்க்குறேன். பிரிண்ட் mod ஆஃப் 20,4ன்னு கொடுக்குறேன். இப்போ 0 வரணும் என்னுடைய மாட் வேல்யூ. பாருங்கள், ஃபஸ்ட் இனிஷியலாகவே ஒரு மாட் பிரிண்ட் ஆகுது. அது வந்து இந்த இம்போர்ட் கொடுத்த இல்லையா பேசிக், இந்த இனிட் கால் ஆனதுனால அது என்னாச்சு, ஏன்னா நம்ம இனிட் கால் பண்ணே சொல்ல, டேரெக்டாக அது இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற இனிட் தான் வந்து ஃபஸ்ட்டு ரூட் இதுவாக எடுத்து அது கம்பைல் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ அதனால் அது என்ன செஞ்சு இந்த பிரிண்ட் நமக்கு இனிஷியலாக ஃபஸ்ட்டு கிடச்சிது. அதுக்கடுத்து இது நம்ம பிரிண்ட் பண்ணுது இந்த இடத்துலேருந்து. ஓகேவா? இப்போ ஒரு மாடியூல் வந்து எப்படி வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி அக்சஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம இதில் பார்த்தோம். ஓகேங்களா? இந்த செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை.